உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என் பேரன் எப்பவுமே கஷ்டப்பட்டு உட்கார்ந்து வேலை செய்யறதை என்னால பார்க்க முடியலடா. பாசத்தை அப்படியே பொழிறீங்களே பேர மேல. இங்க பாரு சூரி, எல்லாத்தையும் பிளான் பண்ணது உன் பேரன் தான். இப்ப நம்ம வேணான்னு சொன்னா மட்டும் உன் பேரன் கேட்டுற போறானா என்ன? அது மட்டும் இல்லாம அவன் பிளான ஸ்லோ பண்றதுக்கு பக்கத்துலயே ஒரு பொண்ணு இருக்குல்ல. அப்படின்னா பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க பொண்ணாலதான் எல்லாமே ஸ்லோவாகுதா? எனக்கு அப்படிதான் தோணுதுப்பா. எனக்கும் அப்படிதான் தோணுதுடா. அது போகட்ட விடு. கண்டிப்பா அவன் மாட்டிக்க போறான். டேய் அது இல்லடா. உனக்கு என்ன சூரி, அவனுக்கு 1 லிட்டர் பெட்ரோல் என்ன விலைக்கு விக்கிறாங்கன்னு கூட தெரியாது. மிடில் கிளாஸ் வாழ்க்கைய பத்தியும் தெரியாது. பேச்சு கொடுத்து மாட்டிக்க போறான். நீ பாத்துக்கிட்டே இரு. ஓ எஸ். சாரி சூரி, நீ இருக்கும் போது எஸ்ன்னு சொல்லிட்டேன். பரவாயில்லடா. நானே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார். சொல்லுங்க. இத்தனை வருஷங்களா யாருக்கும் போனஸ்ன்னு கொடுத்ததே இல்லை சார். இப்போ எல்லாருக்கும் போனஸ் கொடுத்தே ஆகணும் சார். அதுக்கு என்கிட்ட ஒரு புது பிளான் இருக்கு சார். என்ன பிளான் அது? சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம எம்ப்ளாயிஸ் எல்லாரும் முன்னாடியும் ஓப்பனா சொல்லிடுங்க. நம்ம எம்ப்ளாயிஸ் ஒத்துக்கிட்டா நானும் ஒத்துக்கிறேன். சரிங்க சார். நம்ம சரண் போனஸை பத்தி ஏதோ புதுசா பிளான் வச்சிருக்காரா. அவர் சொல்றத நீங்க கவனமா கேளுங்க. அப்புறம் உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. வணக்கம் சார். அது வெறும் போனஸ்ன்னு கொடுத்தா அதுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்காதுல்ல சார். அதுக்காக பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி போனஸ் கொடுக்கலாங்கிறது என்னோட பிளான் சார். யார் யாரெல்லாம் அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அதிக போனஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் சார். அப்போது எம்ப்ளாயீஸ் அதிகமாக வேலை பார்ப்பாங்க, கம்பெனிக்கு கூட அதிக லாபம் வரும் சார். உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. நீ என்னடி சொல்ற? இது ஓகேவா உனக்கு? மிஸ் பண்றது சொல்லி ஐடியா நல்லதுல இருக்கு. அது எப்படி முடியும்? அது வந்து சார், யார் எப்படி வேலை பார்க்கறாங்கன்னு நீங்க எப்படி தெரிஞ்சுப்பீங்க? எப்படி பார்க்கறதுன்னா, பெர்ஃபார்மன்ஸை மட்டும் எதிர்பார்த்தா எம்ப்ளாயிஸ்க்கு அது ஸ்ட்ரெஸ் ஆயிடும். சில பேர் தப்பு பண்ணுவாங்க, சில பேர் அந்த தப்பை பண்ணாமே இருப்பாங்க. இது எல்லாத்தையும் யார் சார் மானிட்டர் பண்ணுவா? ஆல்சோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் பெர்சன்டேஜை யார் மெஷர் பண்ணுவா? நான் தான். நீங்க கரெக்டா தான் பண்ணுவீங்கன்னு என்ன கேரண்டி? நீங்க பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணும்போது மேனேஜ்மெண்ட்டுக்கு யார் ஃபேவரா இருக்காங்களோ அவங்களுக்கு அதிகமா கொடுப்பீங்க. ஒருவேளை நல்லா வேலை பார்க்குற எம்ப்ளாயி ஹைலைட் ஆகாம போயிட்டா, நீ பண்ணா நல்லா வேலை செய்யறவங்களுக்கு அது துரோகம் பண்ற மாதிரி தானே சார்? என்னம்மா, நீ ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? இல்ல சார், அது வந்து ராம் சார் இப்ப சொன்னது அவரு தப்பான அர்த்தத்துல சொல்லல சார். பின்ன அப்படின்னா அவரு பேசுற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? Why don't you explain it to everybody? சொல்லுங்க. சின்ன குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு எப்போ என்ன பேசணும்னு தெரியல. இப்ப நான் இவருக்கு சாதகமா பதில் சொல்லலன்னா அப்புறம் இவரோட வேலையே போயிடும். என்ன பண்றது? சொல்லுங்க. எனக்காக என் ஃப்ரெண்ட் நிறைய செய்யும் போது நான் கூட என் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது செய்யணும்ல சார். கம்பெனிக்கும் எம்ப்ளாய்க்கும் உள்ள உறவுங்கிறது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருக்கணும். நாங்க செய்யற வேலைக்கு பணம் வாங்குறோம், அதே மாதிரி எங்களால
கம்பெனிக்கும் பெனிஃபிட் இருக்குல்ல சார். எம்ப்ளாயிஸ் நாங்க எல்லாரும் கம்பெனியை பத்தி யோசிக்கும் போது கம்பெனி கூட எம்ப்ளாயிஸ பத்தி யோசிச்சா அது எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும்ல சார். செய்யற வேலைக்கு சம்பளம் கிடைக்குது சார். போனஸ்ங்கிறத சம்திங் எக்ஸ்ட்ரா, ஆனா அதை ஃப்ரீயா வாங்க கூடாது சார். அதுக்கு தான் சார் நான் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி இன்சென்டிவ் கொடுக்கலாம்னு சொன்னேன். வேலை செய்யறவங்களுக்கு போனஸ், செய்யாதவங்களுக்கு இல்ல. அப்படி சொல்ல வரல. அப்புறம் வேற எப்படி? சரண், அவங்கள முதல்ல சொல்ல விடு. எல்லாரும் முக்கியம் தான் சார். எல்லாரும் அவங்க வேலையை கரெக்டா செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு அம்மா எப்பவும் எல்லா குழந்தைங்களையும் ஒரே மாதிரி தான் பாப்பாங்க. ஸ்ட்ராங்கா இருக்கிற குழந்தைய மட்டும் நல்லா பார்த்துட்டு வீக்கா இருக்கிற குழந்தைய எந்த அம்மாவும் விட்டுற மாட்டாங்க. ஒரு கம்பெனியும் அம்மா மாதிரி தான் சார். இதுல வேறுபாடு பார்க்க கூடாது. இததான் ராம் சார் நமக்கு சொல்ல வந்தாரு இல்ல சார்? என்னங்க தொலையாடுறீங்க? வாயை திறந்து சொல்லுங்க. நான் உங்களை காப்பாத்துறதுக்காக தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். ஆமா சார், நான் கூட இதான் சொல்ல வந்தேன். இப்படி பண்ணா எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. நிம்மதியா எங்களால வேலையும் பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, நம்ம கம்பெனிக்கு லாபம் வரும். சரி, மத்தவங்க எல்லாருக்கும் என்ன தோணுதோ சொல்லுங்க. ஆமா சார், அவங்க சொல்றது சரின்னு தான் படுது. ஓகே, எங்களுக்கு இது ஓகே சார். ஓகே, ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். மிஸ்டர் சரண். புரிஞ்சுது சார். அவங்க பிளானே நல்லா இருக்கு சார். பரவாயில்லையே சரண், ரொம்ப ஷார்ப்பா தான் இருக்கீங்க. அது சரி, உன் பேர் என்னம்மா? சீதா. உன் பேர் என்ன? உன் பேரை சொல்லுப்பா. பேரை சொல்லுங்க. ராம். சீதா ராமா. இவங்க 2 பேர் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஈக்குவல் போனஸ். ராவ், கலக்கிட்டீங்க. Thank you so much. நீங்க மட்டும் பேசாம இருந்திருந்தீங்கன்னா எங்க எல்லாருக்கும் போனஸ் கிடைச்சிருக்காது. Thank you so much ராவ். பாரு, ஒரே ஒரு தடவை திரும்பி பாரு. நீ ஒரு தடவை என்ன பார்த்துட்டா என்ன மாதிரி உனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லன்னா உனக்கு ஃபீலிங்ஸே இல்லன்னு அர்த்தம். பிரியா, போனஸ் எவ்வளவு கொடுப்பாங்க? ஏதோ கொஞ்சம் கொடுப்பாங்க, அப்புறம் பாத்துக்கலாம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.